சிறுகதைக்கு ஆசை இன்னைக்கு எபிசோடில் இந்த மனோஜ் வந்து அதிகமாக குடிச்சிட்டு போலீஸ்ட்டு ஓவராக பேசினதால் இப்போ ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரோகிணி அவங்க வாழ்க்கைக்காக ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பார்வதி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த விஜயா வந்து ரோகிணியை கம்பேர் பண்ணி உன்னை எந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேசினாங்க, அதுக்காக தான் இப்போ அவங்களுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல, வழக்கம் போல் மீனா பார்த்தீங்கன்னா, ஐயோ அத்தை அப்படிலாம் நான் நினைக்கல ஆண்டி, நான் எப்பயுமே அப்படி நினச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் மீனா வந்து ஒரு ஏமாளியாக தான் திரும்பவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இப்போது அத்தையை வந்து வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவள் வந்து கேட்குற மாதிரி இல்லை. சரி இன்னொரு முயற்சி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து யார்கிட்ட ஃபோன் பேசினேன் அப்படின்னு கேட்க, பார்வதி ஆண்டிக்கிட்ட தான் ஃபோன் பண்ண அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. உங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்களாம், நீங்கள் மாமா கிட்ட பேசி பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேட்குறாங்க. அவள் தானே கோச்சிட்டு போனால் அவளே திரும்ப வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு இப்போது முத்து வந்து மீனாட்ட சொல்லிட்டுருக்காங்க. அப்போது உங்கள் அண்ணனையும் காணோம், அவர் ரோகிணியை பார்த்து பேசியிருப்பாரா அப்படின்னு கேட்க, அவனே ஃபீஸ் பண்ண பல்பு மாதிரி இருக்கான், அதோட நம்ம என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்கான், அம்மா சொல்லாமல் அவன் வேறு எதையுமே செய்ய மாட்டான், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அதுக்கு பாட்டி அழைச்சிட்டு வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன், இல்லை பாட்டி அழைச்சிட்டு வரான்னு சொல்லும்பொழுது மீனா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது பற்றிலாம் மாமாட்டக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்க, அப்படி கேட்காம பண்ணால் அப்புறம் அதுக்கு தான் சண்டை வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய போக அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு மாமா நினைக்கிறான் இல்லையா, ஸோ அதனால் மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு வந்து மீனா அட்வைஸ் பண்ணுறாங்க. முத்துவும் நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் இந்த மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா தான் ஃப்ரெண்டு கூட பார் போய் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு பைக்கில் வந்துட்டுருக்காரு. அப்போது டிராஃபிக் போலீஸ் வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டை வந்து செக் பண்ணும்பொழுது அவர் குடிக்கல அப்படின்றனால நீங்கள் போ அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த டிராஃபிக் போலீஸ் அருண் இருக்கார் இல்லையா, ஏற்கனவே முத்துக்கும் அருணுக்கும் செம பிரச்சனை போயிட்டுருக்கு. அவர் அங்கே தான் வந்து செக் பண்ணிட்டுருக்காரு. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க, சும்மா இருந்த போலீஸை பார்த்தீங்கன்னா சீண்டி பார்க்குறாரு. ஸோ போலீஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வாயில் வந்து மெஷினை செக் பண்ணும்பொழுது குடிக்கலாம்னு தெரியுது, அதனால் போக சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு வாயில் நீங்கள் எப்படி வந்து அதை வச்சு செக் பண்ணலாம், நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, அவன் தான் குடிக்கலையேன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு. என் பொண்டாட்டி போய் சொல்லிட்டா, அதனால தான் நான் குடித்தேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் அமைதியாக போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் போ இங்கேருந்து போ, குடிச்சேன்னா வீட்டுக்கு போ, ஒழுங்காக இருந்த மாதிரி மிரட்டி பார்த்தாலும் அதை கேட்காம இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறான். இதனால் கடுப்பான அந்த அருண் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவரை ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரோகிணி வந்து படுத்துட்ருக்காங்க. வித்யா வந்து சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போது இப்படியே சாப்பிடாம இருந்தால் உடம்பு வந்து கெடுத்துக்க போறியா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்க, நான் கண்டிப்பாக போராடி என் வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க ரோகிணி. அப்போது நீ சாப்பிட்டா தான் தெம்பாக ஓட முடியும் அப்படின்னு வித்யாவும் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கைக்காக நான் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். வித்யா பார்த்திங்க அப்படின்னா, மனோஜ் ஏதாச்சும் ஃபோன் பண்ணாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பண்ணலை, நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ பண்ணின வேலைக்கு வேறு யாராச்சும் இருந்தால் அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க, மனோஜ்ன்றதால நீ தப்பிச்ச அப்படின்னு வித்யா வந்து சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு ஸ்டேஷன் போய்ட்டும் அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு. என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணதால் அங்கே இருக்க போலீஸ் கடுப்பாகி இப்போ மனோஜ் சட்டையை கட்டி உட்கார வச்சிடுறாங்க. உடனே இப்போ அந்த மனோஜோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்த முத்தோட சொல்ல அண்ணாமலை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு.